நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேத வசனம் ரூத் எழுதின புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். ரூத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். நான் நிறைவுள்ளவளாய் போனேன், கர்த்தர் என்னை வெறுமையாய் திரும்பி வர பண்ணினார். ஆமேன். நாம் நகோமி சொன்னதான இந்த வார்த்தையானது சரியா என்று ஆராய்தல் அவசியம். இவள் தன் மீதுள்ள குற்றத்தை தேவன் மீது சுமத்துகிறாள். ஆதாம் சொன்னது போல நீர் தந்த ஏவாள் தான் காரணம் என்று பழியை தேவன் மீது சுமத்துவது போல இவள் நிறைவான இந்த எருசலேம் என்ற அப்பத்தின் வீடாகிய நிறைவான இடத்தை விட்டு ஏன் போனாள்? யூதா தேசத்தில் ஒரு கடும் பஞ்சம்தான் இருந்தது. இவள் மட்டும் போகிறாள் குடும்பத்துடன். வேறு யாரும் பஞ்சம் பிழைக்க மோவாப் தேசம் போனதாக சரித்திரம் நமக்கு சொல்லவில்லை. இவள் தனது சுய விருப்பத்தின்படி எருசலேம் திருப்தி அடையாமல் நிறைவான ஆசீர்வாதங்களுடன் தான் மோவாப் தேசம் போனதாக இங்கு குறிப்பிடுகின்றார். அதேபோல் புதிய ஏற்பாட்டில் இயேசு சொன்ன ஒரு ஓமையாக கெட்ட குமாரன் நிறைவான அநேக ஆசீர்வாதங்களுடன் தான் தனது தகப்பனுடைய வீட்டை விட்டு தனது சுய விருப்பத்தின்படி சென்றான். ஆனால் மறுபடியும் வீடு திரும்புகிறான், ஒன்றுமே இல்லாத நிலவரத்தில். சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் தன் தந்தையிடமே திரும்பி விடுகின்றான். மேலே குறிப்பிடப்பட்டுள்ள இரு நபரையும் குறித்து ஆராய்ந்தால் இருவரிடமும் பெருமை சுயநலம் அவர்களை வழிநடத்தியது. ஆகவே தோல்வி ஏற்பட்டு அவர்கள் ஒன்றுமே இல்லாத நிலவரத்தில் தள்ளப்பட்டு விடுகிறார்கள். இங்கே இருவரிடமும் எதனால் எங்கே தவறு ஏற்படுகிறது, யார் மீது தவறு என்று கேட்டால் நாம் யாவருமே சரியான பதிலை சொல்லிவிடுவோம். ஆனால் இந்த நகோமியோ தேவன் மீது குறை கூறி புலம்புகிறாள். இவர்கள் செய்த தவற்றுக்கு தேவன் காரணமே அல்ல. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இன்று அநேக கிறிஸ்தவ ஜனங்களும் இதே போலதான் தாங்கள் செய்த தவறுகள் மீது தேவன் மேல் குறை கூறி புலம்புகிறார்கள். மனுஷனுடைய அகந்தை அவனை தாழ்த்தும் என்று நீதிமொழிகள் 29ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் வாசிக்கலாம். எத்தனையோ பலவிதமான நன்மைகளை அனுபவித்தும் கூட, தேவனை நன்கு அறிந்தும் விசுவாசித்தும் கூட தவற்றிற்கு காரணம் நாம் தான் என்று ஒத்துக்கொள்ள சிறிதும் மனமில்லாமல் அபாண்டமாக தேவன் மீது குறை கூறுவது தவறு. ஆனால் தேவனை முழுமையாக அறியாத ஒரு அந்நிய தேசத்து புறஜாதி பெண் நகோமியின் மருமகள் ரூத் கர்த்தருக்கு சாட்சியாக ஜீவித்து சரித்திரமும் படைத்து விட்டார். ஆமேன். God bless you.